எப்பொழுதுமே நான் ஐசிங் கேக் தான் செய்கிறது வழக்கம். நெடுகளும் அதை செய்து பிறகு கேக் வெட்டி முடித்தா பிறகு பிள்ளைகள் அந்த ஐசிங் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் சாப்பிட்றது. அதோட ஐசிங் கேக்குன்றது நிறைய இனிப்பாக இருக்கும், அப்போ உடலுக்கும் கேடாக இருக்குமென்னு சொல்லி போட்டு இந்த முறை இயற்கையான பொருட்களை வச்சு மட்டுமே கேக் செய்கிறன்ற ஒரு எண்ணத்தோட க்ரீம் கேக் செய்த நான் 3 அடுக்கு க்ரீம் கேக் செய்த நான். 3 அடுக்குன்னு சொன்னால் ஒரு தட்டிலேயே 3 ஸ்டெப் வச்சு செய்த நான். நடுவில் க்ரீம் வச்சு பிறகு இயற்கையான பழங்களையும் இயற்கையாக கிடைத்த பூக்களையும் வச்சு இந்த கேக்கை சிம்பிளாக செய்யணுமெண்டு செய்தது. இப்போ நீங்கள் இதை க்ரீம் பூசுறதை பாருங்க, கொஞ்சம் அரைகுறையாக தான் பூசிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் வாங்கின அந்த க்ரீம் செய்கிறதுக்கான பொருளின் அளவு சரியான குறைவாக போயிட்டுது. எப்பொழுதுமே நான் கேக் செய்யும் பொழுது கடைசி நிமிடத்தில் தான் என்ன செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரது. அப்போ அதுக்கேற்ற பொருள்கள் சில நேரம் என்கிட்ட இல்லாமல் போயிடும். நான் பிஸ்னஸுக்கு கேக் செய்கிறேன், எனக்கு கேக் செய்ய தெரிந்தாலும் யாரும் ஓர்டருக்கு தாரதும் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் இயற்கையான பொருட்களை வச்சு செய்தது. நான் தத்தெடுத்த ஒரு மகன் ஜெர்மன்லேருந்து வந்திருந்தவர், அவரும் எனக்கு நிறைய ஐடியாக்கள் சொன்னார். இப்படி போடுவோம், இப்படி வைப்போம் என்று சொல்லி அவருடைய எண்ணத்தையும் ஐடியாவையும் வச்சு தான் இந்த ஒரு டிசைன், அந்த பழங்கள் அப்படியே விழுகிற மாதிரி செய்தது. அவருக்கு நல்ல மகிழ்ச்சி, தானும் சேர்ந்து செய்தண்டு. எனக்கு நல்ல மகிழ்ச்சி, என்னுடைய மகனோடு சேர்ந்து நான் செய்ததுன்னு சொல்லி. இது என்னுடைய மகளின் பிறந்த நாள். இந்த கேக் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. எப்பொழுதுமே இயற்கை பொருளை வச்சு செய்ய மகிழ்ச்சி தான். நீங்களும் இயற்கை பொருளை வச்சு செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நன்றி.